நம்ம இந்த போர் தொடங்கும் போதுல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், இது ஒரு தேவையில்லாத போர். இஸ்ரேலினுடைய டிராப்ல அமெரிக்கா சிக்கி இந்த போர்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு. நம்ம சொன்ன மாதிரி தான் ஒண்ணா நடந்துகிட்டே இருக்கு. இப்போ அமெரிக்கா ஒரு முட்டு சந்தில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த போரை எப்படி முடிக்கிறது அல்லது இந்த போர்ல இருந்து எப்படி வெளியேறது அப்படிங்கிறது தெரியாம அங்க அவங்க சிக்கிட்டு நிக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கறத ஃபேக்சுவலாகவும் மேற்காசியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். உங்கள் அபிமான தங்கமயில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது நன்றி விழா சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ஈரான் போரினுடைய எதிரொலியாக கத்தார் தங்களுடைய லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் ப்ரொடக்ஷனை நிறுத்தி வச்சிருக்காங்க. இதனுடைய விளைவு உலகம் முழுக்க எதிரொலிச்சுட்டு இருக்கு. குறிப்பா இந்தியாவில் சமையல் எரிவாயுக்கான தட்டுப்பாடு அதிகரிச்சிருக்கு. குறிப்பா கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் ஹோட்டல்ஸ்ல பயன்படுத்துறது, ஹாஸ்டல்ஸ்ல இருக்கிற கிச்சன்ஸ்ல பயன்படுத்துறது, இண்டஸ்ட்ரியல் கேஸ் தேவைகளுக்கு இப்படி எல்லா பக்கமே கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. வீட்டு உபயோகத்துக்கான சிலிண்டர்ஸை மக்கள் பேனிக் பையிங்கா அவசரமாக புக் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் எங்களால புக் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரிசையா ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு புக்கிங் ஏஜென்சி தரப்புலையும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்திய அரசாங்கம் இந்தியாவில் இருக்கிற கேஸ் நிறுவனங்கள் எல்லாம் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு முன்னுரிமை கொடுத்து ப்ரொடக்ஷனை மேற்கொள்ளுங்க, இண்டஸ்ட்ரிக்கான சப்ளைஸா அடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அமெரிக்கால இருந்தும் நார்வேல இருந்தும் கேஸை கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு சொல்றாங்க. ஆனா அங்கிருந்து கொண்டு வரணும்னா குறைஞ்சது 2 மாதங்களாவது அதுக்கு டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கறத இங்க இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இந்த போர் இன்னும் தொடர்ந்துட்டே இருந்துச்சு, 1 மாசம் 2 மாசம் அப்படின்னு போச்சுன்னா உலகம் முழுக்க மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். குறிப்பா கச்சா எண்ணெய், இந்த கேஸ்னால. ஆனா ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு ஷார்ட் எக்ஸ்கர்ஷன், அதாவது ஒரு சின்ன சுற்றுலா பயணம் அப்படின்னு அவர் சொல்றாரு. டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரையே எப்படி 165 குழந்தைகள் ஈரான்ல கொல்லப்படுறாங்க, அவங்களுடைய சொந்த ராணுவ வீரர்கள் 7 பேர் கொல்லப்படுறாங்க, கல்ஃப்ல இருக்கிற நாடுகள்ல அவ்வளவு பாதிப்பு ஏற்படுது, இஸ்ரேல்ல கொல்லப்படுறாங்க, ஈரான்ல 1300 பேருக்கு மேல கொல்லப்பட்டாங்க, இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில இருந்துகிட்டு இருக்கிற நமக்கு கேஸ் தட்டுப்பாடு ஏற்படுது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கேஸ்ல ஒரு ஆட்டோஸ், கேஸ்ல ஒரு கேப் எல்லாம் எவ்வளவு வந்துருச்சு. இந்த கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுடைய அன்றாடம் வாழ்க்கையே பாதிக்கப்படும். அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆனா இதெல்லாம் ட்ரம்ப்புக்கு ஒரு சின்ன சுற்றுலா பயணம் மாதிரி. அது மட்டும் இல்ல, சீக்கிரமே இந்த போர் முடிஞ்சிடும்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. அவர் எதை வச்சு சொல்றாருன்னு தெரியல. இப்போ வரைக்கும் அதுக்கான அறிகுறி கூட தெரியல. அவரை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய ஆயுதங்கள், ஏவுகணைகள் இதையெல்லாம் அழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த போர்ல அவங்க வெற்றி பெற்றதா அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா ஈரான் மேல போர் தொடங்கி இது 12வது நாள். இப்போ வரைக்கும் ஈரான் தொடர்ந்து தாக்குதலை நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களுடைய ஆயுதங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு, மறைச்சு வச்சு எங்கிருந்து எடுத்துட்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க. இந்த போர் கல்ஃப்ல மட்டுமே இருக்கிற போரா இல்லாம உலகம் முழுக்க பாதிப்பை ஏற்படுத்துறது கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவுக்கு பிரஷரை கொடுத்துக்கிட்டே இருக்கு. எந்தெந்த வகையில அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். சவுதி அரேபியாவினுடைய அராம்கோ அப்படிங்கிற அரசினுடைய எண்ணெய் நிறுவனம் அவங்க மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ் அப்படிங்கிற ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த கடல் பகுதி வழியாக கப்பல்கள் போகல அப்படின்னா உலகம் முழுக்க மிக மோசமான பொருளாதார பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அவங்க எச்சரிச்சிருக்காங்க. கத்தாருடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்துல் அசீஸ் அல் குலைஃபி அவருடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. ஈரான் எங்க மேல தாக்குதல் நடத்துறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் ஈரான பேச்சுவார்த்தை கலைக்கிறார். இன்னொரு பக்கம் அமெரிக்கா, அதாவது யூஎஸ் மஸ்ட் ரிட்டர்ன் டு பீஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. அமெரிக்காவும் பேச்சுவார்த்தைக்கு வரணும், இந்த சண்டைகள் எல்லாம் கைவிடணும் அப்படின்னு சொல்லி அவரும் வலியுறுத்துறாரு. தொடர்ந்து கல்ஃப்ல இருந்தே இந்த பிரஷர் அமெரிக்காவுக்கு பில்ட் ஆகிட்டே இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக யுஏஇ தரப்புல இருந்தும் ஒன்று வந்திருக்கு. துபாயினுடைய பப்ளிக் பாலிசி ரிசர்ச் அப்படிங்கிற அமைப்பினுடைய டைரக்டர் ஜெனரல் எம்ஏ பஹ்ரூன் அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போர் எங்களுடைய போர் கிடையாது, ஆனா எங்க மேலேயும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட எங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கே தவிர அது ட்ரஸ்ட் அடிப்படையிலான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது. பார்ட்னர்ஷிப்பா நாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்காக அவங்களுடைய போர்ல நாங்க போய் சேரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் இந்த போர்ல ஒரு சொல்யூஷனை எட்ட முடியும். அப்படி ஒரு சொல்யூஷன் வந்துச்சு அப்படின்னா அதுல ஈரானுடைய நன்மைக்கு முக்கிய இடம் கொடுத்தே ஆகணும். அப்போ மட்டும்தான் அது லாங் லாஸ்டிங்கான சொல்யூஷனா இருக்கும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. சிம்பிளா யோசிச்சு பாருங்க, ஈரான் இவ்வளவு நாளா கல்ஃப் கண்ட்ரிஸ் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த நாடுகள்ல அமெரிக்கனுடைய படைத்தளங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் அமெரிக்காவோடையும் இஸ்ரேலோடையும் சேர்ந்து ஏன் ஈரான் மேல தாக்குதல் நடத்தல? ஏன்னா அவங்களுக்கு தெளிவா தெரியும், இது அவங்களுடைய போர் கிடையாது, இது இஸ்ரேலினுடைய போர். இஸ்ரேலினுடைய போருக்குள்ள நாங்க எதுக்கு போகணும் அப்படின்ட்டு தான் இவ்வளவு ஏவுகணைகளை, இவ்வளவு ட்ரோன்களை ஈரான் தாக்கியும் அதையெல்லாம் தடுத்து அளிக்கிறாங்களே தவிர பதிலுக்கு ஒரு ஏவுகணையை கூட ஈரான் மேல அவங்க வீசல. அது மட்டும் இல்ல, அப்படி ஈரான் மேல கல்ஃப் கண்ட்ரிஸ் தாக்குதல் நடத்தினாங்கன்னா அது அடுத்த சில ஆண்டுகளுக்கு கல்ஃபே நாசப்படுத்திடும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். இவ்வளவு ஆண்டாக அவங்க கட்டமைச்ச அந்த வளர்ச்சியும் பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனாலதான் அவங்க இந்த போருக்குள்ள வராம இருக்காங்க. இதனுடைய விளைவு என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த போரை நிறுத்துறதை நோக்கி இப்ப கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
ஒரு பக்கம் ஈரானோட பேசுறாங்க. ஆனா ஈரான் என்ன சொல்லிட்டாங்க, இந்த தாக்குதலை நாங்க ஆரம்பிக்கல, நாங்க பேச்சுவார்த்தைக்கு தான் போனோம். பேச்சுவார்த்தை நடக்கும் போதே அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு சரியான விளக்கம் கிடைக்காம நாங்க இந்த போரை நிறுத்த மாட்டோம். அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி போர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான கேரண்டி இருந்தா மட்டும்தான் நாங்க பேச்சுவார்த்தைக்கு வருவோம், இந்த போரை நிறுத்துவோம் அப்படின்னு ஈரான் தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ கல்ஃப் கண்ட்ரிஸினுடைய பிரஷர் ஃபுல்லா அமெரிக்கா பக்கம் திரும்பி இருக்கு. காரணம், கல்ஃப் கண்ட்ரிஸ்ல அமெரிக்காவுடைய படைத்தளங்கள் இருக்கிறதுனால தான் ஈரானுடைய தாக்குதல் கல்ஃப் கண்ட்ரிஸை நோக்கி வருது. அப்போ நீங்க இருக்கிறதா எங்களுக்கு பிரச்சனை, நீங்க தான் இந்த போரை தேவையில்லாம தொடங்குனீங்க, நீங்க உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வாங்க, இது இங்க மட்டும் பிரச்சனை இல்லை, உலகம் முழுக்க பிரச்சனை ஆயிட்டு இருக்கு அப்படின்ற அழுத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கல்ஃப் கண்ட்ரிஸ் அமெரிக்காவை நோக்கி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இந்த வீடியோனுடைய தொடக்கத்தை சொல்லியிருந்தோம், அமெரிக்கா இப்போ ஒரு முட்டு சந்தில மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு. அதாவது இந்த போர் எப்படி முடிவு கொண்டு வருது, நம்மளா முன் வந்து போரை நிறுத்துறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது இவ்வளவு நாள் கொடுத்த பில்டப்பை எல்லாம் உடைச்சிரும், அவமானமாயிரும். அப்போ இந்த போர்ல இருந்து எப்படி வெளியே வருது அப்படிங்கிறது தெரியாம அமெரிக்கா அந்த இடத்துல லாக் ஆயிருக்கு. அதை நிரூபிக்கிற வகையில அமெரிக்காவில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அமெரிக்காவுடைய எம்பிக்களுக்கு எல்லாம் ஒரு க்ளோஸ்டு டோர் மீட்டிங்ல இந்த வார்ல அமெரிக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரகசியமான தகவல்களாக அந்த எம்பிக்கள் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு எம்பி தான் கிறிஸ் மர்ஃபி. இவர் அந்த கூட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி எக்ஸ்ல ஒரு ட்வீட்டாக பதிவு பண்ணியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கூட்டத்தில் பல்வேறு தகவல்கள் சொல்லப்பட்டுச்சு, அதையெல்லாம் என்னால் முழுமையாக வெளிப்படுத்த முடியாது, ஏன்னா அதெல்லாம் ரகசியங்கள். ஆனால் அந்த கூட்டத்தில் என்கிட்ட சொல்லப்பட்ட சாராம்சம் என்ன அப்படிங்கிறது மட்டும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதில் அமெரிக்காவுக்கு தெளிவான இலக்கு இல்லை அப்படிங்கிறத திரும்பவும் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறாரு கிறிஸ் மர்ஃபி. ஒன்று, ஈரானுடைய அணுசக்தி திட்டங்களை அழிக்கிறது அமெரிக்காவுடைய கோல்ல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அழிக்க முடியாது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கே தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே 2025 ஜூன் மாதம் நடத்தின தாக்குதலில் ஈரானுடைய அந்த அணுசக்தி திட்டங்கள் முழுமையாக அழிக்கப்படலை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அது இதுல இலக்காக இல்லை. ரெண்டாவது விஷயம், ஆட்சி மாற்றம். அங்க ஆட்சி மாற்றம் செய்யணும் அப்படின்னு பேசுறாங்களே தவிர ஆனா அவங்களுடைய இலக்காக ஆட்சி மாற்றம் இல்லை. ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அலி கமேனியை கொண்டு பார்த்தாங்க. ஆனாலும் தொடர்ந்து ஈரானுடைய அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கு அப்படிங்கிறதுனால அதுவும் இலக்கு இல்லை. அப்போ மூணாவதா எதுதாங்க இலக்கு அப்படின்னு கேட்டா, ஈரானுடைய ஏவுகணை திட்டங்களையும் ட்ரோன் திட்டங்களையும் அழிக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு அமெரிக்காவுடைய இலக்காக இருக்கு. சரி, அப்போ நான் திரும்பி ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒருவேளை நீங்க ஏவுகணை திட்டங்களையும் ட்ரோன் திட்டங்களையும் அழிச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம், ஈரான் திரும்பி அதை தயாரிக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அப்படி தயாரிச்சா என்ன பண்றது? இல்ல ரஷ்யா சைனா கிட்ட இருந்து வாங்கினாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற கேள்விக்கு அவங்க கிட்ட சரியான பதில் இல்லை. அப்படி ஒருவேளை திரும்பவும் ஈரான் ஆயுதங்களை தயாரிச்சாங்க அப்படின்னா நாங்க திரும்பவும் குண்டு போடுவோம் தான் சொல்றாங்களே தவிர இந்த போர் எதுக்காக நடத்துறோம், இந்த போருக்கான முடிவு என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை அமெரிக்க அரசாங்கத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது போக ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மூஸை மீட்கிறதுக்கோ இல்ல அந்த வழியாக கப்பல்களை பாதுகாப்பா கொண்டு போறதுக்கோ இல்ல அது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கோ அமெரிக்கா கிட்ட இப்போ வரைக்கும் எந்த பிளானும் இல்லை அப்படிங்கிறது தான் கிறிஸ் மர்ஃபி போட்ட அந்த ட்வீட்டினுடைய முக்கியமான பார்ட். கிறிஸ் மர்ஃபி சொல்றது படி பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரான்ல இப்ப என்ன வேலைன்னா வெறுமனே குண்டு போட்டுக்கிட்டே இருக்கிறது தான், அங்க இருக்கிற மக்களை கொள்றது, அங்க இருக்கிற அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய வேலையாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. சின்ன ஒரு ஸ்ட்ரிப்பு தான் காசா. அந்த ஸ்ட்ரிப்புக்குள்ள இஸ்ரேலால முழுமையாக போய் ஹமாஸ் அவ்வளவு சீக்கிரமாக அழிக்க முடியல. கிட்டத்தட்ட 2 வருஷம் போச்சு, அவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டாங்க. ஆனா ஹமாஸ் இன்னும் அங்க ஆக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இருக்கு. அது போக இன்னும் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. உக்ரைன் எடுத்துக்கங்க, ரஷ்யா போரை தொடங்கினாங்கன்னா 3 நாள்ல உக்ரைனை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு, ஆனா இந்த போர் 3 வருஷத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஈரானை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து சும்மா இலக்கே இல்லாம குண்டு போட்டு மட்டுமே எப்படி சரணடைய வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கையில இப்போ பதிலே கிடையாது. அதனாலதான் சொல்றேன், அமெரிக்கா இப்போ ஒரு முட்டு சந்தில மாட்டிக்கு நிக்கிறாங்க. உலகத்தினுடைய மிகப்பெரிய பவர்ஃபுல்லான மிலிட்டரி நாங்க தான் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து பெருமையா பேசிட்டே இருக்காரு. ஆனா இதே பவர்ஃபுல் மிலிட்டரி தான் வியட்நாம்ல அடி வாங்கி திரும்பி வந்தாங்க. இப்போ அதே கதை கிட்டத்தட்ட ஈரான்லயும் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கடுமையான தாக்குதல் நடத்துறாங்க, அது உண்மைதான். பொதுமக்கள் வசிக்கிற 10,000 இடங்களுக்கு மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இது வரைக்கும் 1300 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்காங்கன்னு ஈரானும் அபிஷியலா தகவல் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதனுடைய பயன் என்ன? ஈரான் இந்த போரை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா அமெரிக்கா எந்த இடத்துல தவறு விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். ஈரானால இந்த போர்ல ஆயுதத்தை வச்சு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இந்த போரை எவ்வளவு நாள் நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு நாள் நின்று எதிர்கொள்வோம் அப்படிங்கிறது தான். அப்படி எதிர்கொள்றதுல ஈரானுக்கு என்ன பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை அழுத்தத்துக்குள்ள நம்ம தள்ள முடியும் அப்படிங்கிறது தான். குறிப்பா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக எண்ணெய் கேஸ் கப்பல் போக்குவரத்து நடக்கல, உலகம் முழுக்க எண்ணெய் கேஸ் இல்லாமல் ஸ்தம்பிக்கிற நிலைமை ஏற்படும். அது ஒரு கட்டத்தில் அமெரிக்காவுக்கு எதிரான விருப்பா திரும்பும். இன்ஃபேக்ட்
அமெரிக்காவுக்குள்ள இருக்கிற மக்களுமே எண்ணெய் விலை உயர்வுனால பாதிக்கப்படுவாங்க. அவங்களுமே குரல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிரான பிரஷரை எதிர்க்கட்சிகளும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது போக அமெரிக்கா இந்த போரை நடத்துறதுக்கு பண்ற செலவு இருக்குல்ல, அது தினம் தினம் $1 பில்லியன் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் பண்ணப்படுது. இவ்வளவு செலவு பண்ணி எந்த இலக்குமே இல்லாம ஒரு போரை நடத்தி உலகம் முழுக்க பிரஷரை ஏற்படுத்தி எதுக்காக இதையெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு கட்டத்துல அமெரிக்காவை வீக்காக்கும் அல்லது பின்வாங்க வைக்கும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் ஈரான் இப்போ ரொம்ப தெளிவா யூஸ் பண்றாங்க. ஈரான் இந்த போரை ஒரு செஸ் கேம் மாதிரி தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த செஸ் கேம்ல ராஜா கொல்லப்பட்டதுக்கு பிறகு கேம் முடிஞ்சிடும். ஈரானுடைய ராஜா அலி கமினி கொல்லப்பட்டதுக்கு பிறகும் மற்ற படைகளும் சிப்பாய்களும் தொடர்ந்து இந்த போரை முன்னோக்கி நகர்த்திட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப கிளவரா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த போர் தொடங்கி 12வது நாள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் மூடல. இந்த பக்கம் போனீங்கன்னா தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற அச்சுறுத்தலை மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர அந்த பக்கம் கப்பல் போகாம இருக்கிறதுக்கு அந்த கப்பல் நிறுவனங்களுடைய அச்சம் தான் ரொம்ப முக்கியமான காரணம். முதல்ல அந்த அச்சத்தை வச்சு விளையாடினாங்க. ரெண்டாவது, அமெரிக்கா நாங்க பாதுகாப்புல இந்த கப்பல்களை எல்லாம் மீட்டு கொண்டு போவோம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்ததான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல கண்ணியுடி வைக்கிற முயற்சியில ஈரான் ஈடுபட தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இதுக்கிடையில இதே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக சைனாவுக்கு 11 மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெயை ஈரான் இந்த போர் தொடங்கினதுக்கு பிறகு அனுப்பியிருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. அப்போ தங்களுடைய பார்ட்னர்ஸை சேஃப்கார்ட் பண்ற வேலையையும் ஈரான் ஒரு பக்கம் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் விட 4வது ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்கு. அதுதான் ஹவுதி படைகள். இவங்க செங்கடல் பகுதியினுடைய நுழைவாயிலாக இருக்கிற ஏமன்ல ஒரு முக்கியமான கடல் பகுதியை இவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. இப்போ இந்த பெர்ஷியன் கல்ஃப் கடல் பகுதியில ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் மூடின மாதிரி நாளைக்கு அடுத்த செக்மேட்டாக ஹவுதிக்களை பயன்படுத்தி அந்த ரெட் சி கடல் பகுதியையும் ஈரான் மூட வச்சாங்க அப்படின்னா அது உலக அளவுல மிகப்பெரிய வர்த்தக பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி ஸ்ட்ராட்டஜிக்கா எந்த விதமான முன்னேற்றத்தையும் இந்த போர்ல காட்டல. நம்ம மட்டும் இதை ஃபீல் பண்ணல. இந்த போர் ஒரு தேவையில்லாத போர் அப்படிங்கிறத அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் அவருமே ஃபீல் பண்றாரு. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த போர் தொடங்கினதுல இருந்து அமெரிக்கனுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர் ட்ரம்போட பேசுறாரு. அமெரிக்கனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்னுடைய செக்ரட்டரி பீட் ஹெக்ஸத் அவர் ட்ரம்போட பேசுறாரு. ஆனா துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் அவர் எங்க ஃபீல்டுலயும் காணோம், எந்த வீடியோலையும் வர்றதில்லையே. காரணம் என்னன்னா அவருக்கு இந்த போர்ல உடன்பாடு இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் இதை வெளிப்படையா சொல்லியிருக்காரு. ஜே.டி. வான்ஸ் மேபி பிலாசபிக்கலி டிஃபரண்ட் தேன் மீ அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, he may be less enthusiastic about this war அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதாவது அவருக்கு விருப்பம் இல்லை, அதனால அவர் ஓரமா இருக்காரு அப்படிங்கிறத ட்ரம்ப்பும் ரொம்ப கேஷுவலா அப்படி சொல்லி கடந்து போயிருக்காரு. ஏன் அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா டொனால்ட் ட்ரம்பினுடைய அந்த தேர்தல் பரப்புரையின் போதே ட்ரம்ப்பே நான் எந்த போர்லையும் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னாரு. மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுல அமெரிக்காவுடைய வலதுசாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுடைய கொள்கையும் எந்த விதமான போருக்கும் அமெரிக்கா போகக்கூடாது, அமெரிக்காவுடைய ராணுவ வீரர்கள் அனுப்பப்படக்கூடாது அப்படிங்கிறது தான். இதை ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினவர் ஜே.டி. வான்ஸ். அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கறத இதுல பாருங்க. Donald Trump delivered peace and prosperity, and Kamala Harris has delivered war all over the world and unaffordable groceries and housing here at home. We're going to stop sending our young people to faraway lands. We are not the policemen of the world. பாத்தீங்களா, ஜே.டி. வான்ஸுக்கும் அமெரிக்கா இந்த போர்ல ஈடுபட்டது பிடிக்கல. அதனாலதான் அவரு பேருக்கு இந்த போரை ஆதரிச்சுட்டு ஓரமா விலகி நிக்கிறாரு. சரி, இந்தியாவுக்கு ஒரு அமெரிக்கா எதையெல்லாம் சொல்றாங்களோ அது இந்தியாவுக்கு பிடிக்காத விஷயமாக, இந்தியாவுக்கு பிரச்சனை ஏற்படுத்துற விஷயமாகவே இருந்தாலும் இந்திய அரசாங்கம் அதை பின்பற்றிட்டே இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லயே கூட பார்த்திருக்கோம். இப்போ அது மாதிரி இன்னும் சில செய்திகளும் வந்திருக்கு. அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸ் செக்ரட்டரி பிரஸ் மீட்ல திரும்பவும் சொல்லியிருக்காங்க, இந்தியன்ஸ் ஆர் குட் ஆக்டர்ஸ். அதாவது நாங்க எதை சொன்னாலும் செய்யறவங்க அப்படின்னு திரும்பவும் பதிவு பண்ணியிருக்காங்க. Came to this decision because our allies in India, as you know, Lalit, have been good actors and have previously stopped buying sanctioned Russian oil. ரெண்டாவது, அமெரிக்கானுடைய டெப்யூட்டி ஸ்டேட் செக்ரட்டரி கிறிஸ்டோபர் லண்டோ அவர் ஒரு நிகழ்ச்சிக்காக நியூ டெல்லி வந்திருந்தாரு. அங்க அவர் பேசும்போது, நாங்க சைனா கிட்ட பண்ண தப்ப இந்தியா கிட்ட பண்ண விரும்பல. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்க சைனா வளரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். அதனுடைய விளைவுகள் எங்களுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது. அதே மாதிரி இந்தியாவை எங்களால ஒரு கட்டத்துக்கு மேல வளர விட முடியாது. அஃப்கோர்ஸ் எங்களுடைய நாட்டு மக்களுக்கு நாங்க தான் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு இந்தியாவில் இந்திய தலைநகர்ல நின்றுகிட்டே ஒரு அமெரிக்கானுடைய செக்ரட்டரி பேசுறாரு. And so, but again, India should understand that we're not going to make the same mistakes with India that we made with China 20 years ago in terms of saying, oh, you know, we're gonna let you, be able to develop all these markets, and then the next thing we know,
you're beating us in a lot of commercial things. We're going to make sure that whatever we do, it's fair to our people. என்னடா இது தொடர்ந்து அமெரிக்கா இந்தியாவை ஒரு மாதிரி ஏளனமாவே ட்ரீட் பண்ணிட்டே இருக்காங்களே அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு செய்தியும் வருது. அது டொனால்ட் ட்ரம்ப்பே தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியால போடுறாரு. ரிலையன்ஸ் நிறுவனம் அமெரிக்காவில் $300 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான ஒரு ரிஃபைனரியில முதலீடு பண்றதாக அறிவிச்சிருக்காங்க. திஸ் இஸ் அ கிரேட் நியூஸ் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு ட்ரூத் சோஷியல் மீடியால அறிவிக்கிறார். இந்த செய்திக்கும் ஈரான் போருக்குமோ அல்லது அமெரிக்கா இந்தியா இடையிலான அந்த உறவுக்குமோ எதுவும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பல. ஆனா அமெரிக்காவோட இருக்கிற இந்த நல்ல தொடர்பை வச்சு இந்த மாதிரியான இக்கட்டான சிச்சுவேஷன்ல நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு கேஸ் கிடைக்குது, வர்த்தகத்துல பெரிய லாபம் கிடைக்குது அப்படின்னா பரவாயில்ல. நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சுயமரியாதையை இழந்து அவங்க சொல்றதை கேட்டு அவங்க எதை விரும்புறாங்களோ அதை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டே இருக்குமே தவிர பதிலுக்கு நம்ம எதையும் வாங்கலை. அப்படியே வாங்கினாலும் அது ஒரு நிறுவனத்துக்கு சாதகமான ஒரு விஷயமாக தான் போய் முடியுது அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையா இருக்கு. ஓகே, மேற்காசியாவில் தாக்குதல் தொடர்ந்து தீவிரமடைஞ்சிட்டு தான் இருக்கு. இஸ்ரேல் மேல 37வது அலையாக நாங்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படின்னு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா ஒவ்வொரு நாளும் புது புது ஏவுகணைகளா போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் கொத்து குண்டுகளாக போச்சு. அட் அ டைம் ஒரு 30-40 ஏவுகணைகள் ஒன்னா போறது. இப்போ ஒரே ஏவுகணையிலிருந்து பல குண்டுகளாக பிரிஞ்சு போகிற அந்த மல்டிபிள் வார்ஹெட்ஸ் ஏவுகணைகளை வீசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இன்னும் எவ்வளவு மறைச்சு வச்சிருக்காங்க தெரியல. தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சளைக்காம ஈரான் மேல தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஈரானுடைய போர்க்கப்பல்களை முற்றிலுமாக வீழ்த்திடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த கடல் கடியில கன்னி வெடிகுண்டுகள் வைக்கிற அந்த போர்க்கப்பல்களையும் நாங்க வீழ்த்தியிருக்கோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்றாங்க. ஆனா இஸ்ரேல்லையோ இல்ல அமெரிக்காவுடைய படைத்தளங்கள்லயோ என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் மட்டும் வெளியே வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஊடகங்களே அவங்க முடக்கி வச்சிருக்காங்க. சேட்டலைட் மூலமாக தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த நிறுவனங்களையும் நீங்க அந்த தகவல்களை கொடுக்கக்கூடாது அப்படின்னு அழுத்தத்தின் காரணமாக அவங்களும் இப்ப நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால ஒரு பக்கம் ஈரான்ல இருந்து என்ன தாக்குதல் நடக்குது அப்படிங்கிற தகவல் வருதே தவிர இன்னொரு பக்கம் இஸ்ரேலையும் அமெரிக்காவிலையும் என்ன நடக்குது அப்படிங்கிற தகவல் பெருசா தெரியல. ஆனால் இதுவரைக்கும் இஸ்ரேல்ல 2500 பேருக்கு மேல காயமடைந்து மருத்துவமனையில சிகிச்சை அளிச்சிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் மட்டும் வெளியே வந்திருக்கு. தொடர்ந்து இந்த போர் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத நம்ம டிகோட் நிகழ்ச்சியில தெளிவாக பார்க்கலாம். அடுத்த வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. வருடம் முழுவதும் ஆதரவு தரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமயில் வழங்கும் நன்றி விழா. சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை மார்ச் 22ஆம் தேதி வரை மட்டுமே.